ஹலோ, ஹாய் விவஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜி கமலநாதன் ஆஸ்ட்ரோ பேசுகிறேன். முதலில் இறை வணக்கம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபா, மாதவ மதசூதனா ஜனார்த்தனா வைகுந்தா ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணசாமிக்கு நமஸ்காரம். ஸ்ரீ தயா ரூபேணி நமக. சர்வமங்கல மாங்கல்ய சிவை சர்வார்த்த சாதிக சரண்ய திரம்பியகே கௌரி நாராயணி நமஸ்துதே. இன்றைய தலைப்பு திருமண பொருத்தம். திருமண பொருத்தம் ஒவ்வொரு வீட்டிலும் எல்லாரும் எதிர்பார்த்து பார்த்து செய்யக்கூடியது இந்த திருமண பொருத்தம். மிக முக்கியமானது. வாழ்க்கையில் திருமண பொருத்தம் என்பது மிக ஜோதிட நம்பிக்கையுள்ள அனைவருக்கும் மிக முக்கியமானது திருமண பொருத்தமாகும். சரி, எங்கள் வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் நண்பர்கள் எல்லாருமே திருமண பொருத்தம் பார்த்து சிறப்பாக தான் திருமணம் பண்ணோம். எங்கள் தம்பதிகளுக்கு, எங்கள் குடும்ப தம்பதிகளுக்கு திருமண பொருத்தத்தை பார்த்து அற்புதமாக திருமணம் பண்ணோம், மிக சிறப்பாக திருமணம் பண்ணோம். திருமணம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி அதுக்குள்ளே ஏதோ ஒரு திருமண பந்தத்தில் முறிவு ஏற்பட்டு போகிறது. ஒரு மனைவிக்கு கணவன் இல்லாத நிலையம், கணவனுக்கு மனைவி இல்லாத நிலையம், இருவரும் சரியாக புரிந்துணர்வு கொண்டு வாழ்கின்ற தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் தடையாகவும் அமைந்து போய் வாழ்க்கை கசப்பான நிலையில் சிலருக்கு முடிவாகிறது. சரி, நாங்கள் திருமணம் பொருத்தம் பார்த்து எங்களுக்கு வேண்டிய ஜோசியரை பார்த்து நிறைய ஜோதிடர்களை பார்த்து சிறப்பாக தானே பண்ணோம். ஏன் அந்த மாதிரி நிகழ்வு வருது? அப்போ ஜோசியர் பொய்யா, இல்லது ஜோசியம் சொல்கிறது பொய்யா, அல்லது பார்க்குறதே தவறா? எதுவுமே பண்ணாத பார்க்காம பண்ணுற திருமணம்லாம் நல்லா இருக்குதே. இப்படி உங்கள் மனதில் பலவிதமான கேள்விகள், பலவிதமான சிந்தனைகள் இருக்கக்கூடும். அதற்கான பதிவு தான் இது. உங்கள் சந்தேகங்களை, குறைகளை போக்கக்கூடிய பதிவாக இது இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கமெண்டை, கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. சரியா? இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் சிஸ்டம் இருக்குது, ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. அதில் திருமணம் பொருத்தம் பார்த்தா 10 பொருத்தம் 11 பொருத்தம் மிக அற்புதமாக வந்துடுது. அதை பார்த்து திருமணம் செய்கிறவங்க நிறைய பேர். ஜோசியரே தேவையில்லை, நான் ஃபோன்லேயே பார்த்துட்டேன், திருமண பொருத்தம் மிக அற்புதமாக இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், இப்படி பண்ணுறவங்க நிறைய பேர். எல்லோரும் ஜோசியர் ஆகிட்டாங்க. எல்லார் கையிலும் ஒரு திருமண பொருத்தம் புத்தகம் இருக்கும். கம்ப்யூட்டரில் அப்படி தட்டினா திருமண பொருத்தத்தில் இத்தனை பொருத்தம் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் ஜோதிடராகவும் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்களாகவும் ஆகிவிட்ட இந்த காலத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதுக்குன்ட்டு அந்த காலத்தில் ஏன் ஜோதிடர்களை வச்சுருந்தாங்க? அப்போ ஜோதிடம் பொய்யா, அந்த இறை நம்பிக்கை பொய்யா, அல்ல நவகிரகங்கள், இந்த ஆய்வுகளெல்லாம் சரியா தவறான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் 23 பொருத்தங்கள் பார்த்தாங்க. இந்த தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், இப்படி இதோட இப்போ பார்க்குறது ஒரு 10-11 பொருத்தம் தான். இது கூட 23 பொருத்தம் பார்த்தார்கள் நம்ம முன்னோர்கள். சரி, அது எப்படி இருக்கும்? அந்த ருது கால குறிப்பு, அந்த ருது காலத்தில் அவங்க கட்டிந்த ஆடைகள் மற்றும் அவங்க பார்த்த முதல் சகுனம், ருது நாள், திதி, யோகம், நட்சத்திரம் இதெல்லாம் போட்டு, அந்த ஜாதி குலம் இதெல்லாம் வசியம் இதெல்லாம் போட்டு ஏகப்பட்ட பொருத்தங்களை போட்டு 23 பொருத்தத்துக்கு அந்த காலத்தில் பார்த்துன்னு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த 23 பொருத்தம் பார்க்குற அளவுக்கு ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் கேட்பவர்களுக்கும் நேரம் இல்லை.
அது பொறுமை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரி, அப்போ 23 பொருத்தம் பார்த்தது இன்றைக்கி 16 பொருத்தமாகி 11 பொருத்தமாகி 10 பொருத்தத்துக்கு கிட்ட வந்துட்டோம். சரி, இந்த பொருத்தமெல்லாம் பார்க்குறது சரியா தவறா அப்படின்னா சரி, ஒரு வகையில் சரி. இன்னொரு வகையில் இன்னமும் நம்ம ஆழ்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜோதிடத்தை இன்னும் ஆய்வு செய்து பார்த்தா தான் இந்த 10 பொருத்தமும் திருமண பொருத்தமும் சரியாக அமையும் என்பது எனது கனிவான கருத்து. அன்பர்களே, நீங்கள் எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் நான் எடுத்துக்கூடிய பொருத்தம் 3 பொருத்தம் தான். அந்த 3 பொருத்தம் சரியாக பார்த்தவங்க வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக இருக்குது. அந்த 3 பொருத்தம் சரியாக இல்லாத திருமண பொருத்தம் பார்த்து அமைச்ச திருமணங்கள் அத்தனையுமே மைனஸாகவும் குறைபாடு உள்ள திருமணமாகவும் இருக்கிறது அன்பர்களே, என்னுடைய ஆய்வு பிரகாரம். அதாவது அந்த 3 பொருத்தம் என்ன அப்படின்னா, பெண்ணுக்கு மாங்கல்ய பலம், ஆணுக்கு ஆயுள் பலம், இருவருக்கு சேர்ந்து புத்திர பாக்கியம், அப்புறம் ரஜ்ஜு பொருத்தம். நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு திருமண வாழ்க்கைக்கு, ஒரு இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய தம்பதிகளுக்கு தேவையானது என்ன? பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு வண்டி வாகனம் வசதி நிலம் ரியல் எஸ்டேட்டு பில்டிங்கு இது எதுவுமே தேவையில்லைங்க. பெண்ணுக்கு கணவனோட ஆயுள் பலம் வேணும், மனைவியோட மாங்கல்ய பலம் கணவனுக்கு சிறப்பாக இருக்கணும், இருவருக்கும் சேர்ந்து புத்திர பாக்கியத்தை உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த 3 பொருத்தம் முக்கியமான பொருத்தம். இதை 3 மட்டும் நீங்கள் பாருங்கள். இது 3 இருந்தால் அவங்க வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சுகப்படும். இந்த 3 பொருத்தம் இல்லாமல் 20 பொருத்தம் 11 பொருத்தம் 16 பொருத்தம் பார்த்து பயன் இல்லை என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இந்த 3 பொருத்தம் பார்த்தா போதுமா? இந்த 3 பொருத்தம் மட்டுமே போதுமா அப்படின்னா இல்லைங்க. பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் 8ஆம் இடம் பார்க்கணும். 7ஆம் இடம் என்பது கலத்தர ஸ்தானம். மனைவி கணவன் உறவை பலப்படுத்தக்கூடியது 7ஆம் இடம். பெண்ணுக்கு 7ஆம் இடம் கணவனாகவும், ஆணுக்கு 7ஆம் இடம் மனைவியாகவும் கருத்தில் கொண்டு, 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தை கருத்தில் கொண்டு 5, 9, 1 ஆகிய ஸ்தானங்களை கருத்தில் கொண்டு இந்த திருமண பொருத்தத்தை சரியான முறையில் அமைத்து கொடுக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி திருமண பொருத்தம் சரியாக இருந்து அமைத்த திருமணங்கள் அத்தனையும் சுகப்பட்டுள்ளது. எல்லாரும் புத்திர பாக்கியத்தோடு சம்பத்து நிலையில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றத்தாழ்வு தான். வண்டி வாகனம் வசதி வீடுகள் பங்களா கார் போன்ற அனைத்தும் ஒரு சில காலம் உயர்வாக இருக்கும், சில காலத்தில் எதுவும் இல்லாமல் போகலாம். ஆனால் கணவன் உறவும் மனைவி உறவும் புத்திர உறவும் சிறப்பாக அமைய வேண்டும். எனவே இந்த 3 உறவுகளையும் 3 காரணங்களையும் கருத்தில் கொண்டு நீங்கள் திருமண பொருத்தத்தை பார்த்து சரியாக அமைத்து கொண்டால் உங்கள் இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, தயவு செஞ்சு நீங்கள் திருமணம் பொருத்தம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் ஜோதிடரிடம் இந்த 3 பொருத்தத்தை பொருத்தி நினைவுபடுத்துங்கள். நீங்கள் ஜோதிடராக இருந்தால் அந்த 3 பொருத்தத்தை கணித்து கவனித்து உங்கள் வாடிக்கையாளர்களிடம் ஜோதிடம் பார்ப்பவர்களிடம் சரியான முறையில் அமைத்து தாருங்கள். இது
வாழ்க்கைக்கு மிக உன்னதமாகவும் உயர்ந்ததாகவும் திருமண பந்தத்தையும் இல்லறத்தையும் சிறப்பாக அமைத்துக்கொள்வதற்கு இந்த 3 பொருத்தமும் சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். இதை நீங்கள் அனுபவித்து உணர்ந்து எனக்கு கருத்து தெரிவிக்கும்படி பணிவுடன் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். உங்கள் ஜோதிடர் ஜி. கமலநாதன், ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.